அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. குறிப்பாக யாருக்கெல்லாம் தீராத கஷ்டங்கள், கவலைகள், அதுவும் இல்லாமல் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று உடம்புல நோய்கள் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் சில பேருக்கு பிஸ்னஸ்லேயே ஆகட்டும் இல்லை குடும்பத்துக்குள்ளே ஆகட்டும் ஏதாவது ஒரு எதிரி தொல்லைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா செய்வினை இது போலெல்லாம் வைப்பாங்க. இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது உங்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பணம் கையில் தங்காமல் வீண் விரைய செலவுகள் ஏற்படுது, எனக்கு செல்வம் சேரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அவங்களுக்கும் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது என்ன பரிகாரம், இது எந்த நாளில் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தரலாம். இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ நாளைய நாளில் நம்ம இந்த பரிகாரம் செய்யும்போது அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். நாளைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஜூன் மாதத்தின் 18ஆம் தேதி ஆனி மாதத்தின் 4ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. மேலும் இந்த நாளில் தான் விநாயக பெருமான் அவதரிச்சார் அப்படிங்கிறதுனால விநாயக பெருமான் வழிபாடும் இந்த நாளில் நம்ம செய்யலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக காலை 10:59 இருந்து மறுநாள் 8:58 வரைக்கும் ஆனி மாதத்திற்குண்டான தேய்பிறை அஷ்டமி திதியானது இருக்குதுங்க. இந்த தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது நம்மளுடைய கஷ்டங்களை, நோய்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். மேலும் இது காலபைரவர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். மாதத்தில் 2 முறை இந்த அஷ்டமி திதி வரும். வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி அப்படின்ட்டு. வளர்பிறை அஷ்டமி நாளில் நம்ம ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை வழிபாடு செய்யணும். தேய்பிறை அஷ்டமி நாளில் நம்ம காலபைரவர் வழிபாடு செய்யணும். எப்போதுமே தேய்பிறை அஷ்டமியை பொறுத்த வரைக்கும் மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறது தான் உகந்தது. உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்தது அப்படிங்கும்போது மாலை 5:30 அங்கே பார்த்தீங்கன்னா பைரவர் சந்நிதியில் அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே நடக்கும். நீங்கள் இந்த மாதிரி கோவிலுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் செவ்வரளி பூக்கள் வாங்கிட்டு போங்க. அது கூடவே சந்தனம் வாங்கிட்டு போகிறது சிறப்பு. இது நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும். மேலும் காலபைரவருக்கு சந்தன காப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பண்ணுங்க. அடுத்ததாக மிளகு தீபம் ஏற்றுவது உங்களில் எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனல்லையும் இது குறித்து தனி பதிவெல்லாம் போட்டிருக்கேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சின்னதாக ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க. 27ங்கிற எண்ணிக்கையில் மிளகு எடுத்துக்கோங்க. அடுத்தது வெள்ளை நிற துணியோ அல்லது சிவப்பு நிற துணியோ காட்டனில் எடுத்துட்டு அதுக்குள்ளார இந்த மிளகு போட்டு நல்ல ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க. இப்போ இந்த முடிச்சு எடுத்துட்டு நல்லெண்ணெய் வாங்கிட்டு இந்த விளக்கையும் எடுத்துட்டு நீங்கள் காலபைரவர் சந்நிதிக்கு போய் அங்கே காலபைரவர் பார்த்த மாதிரி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும். அதாவது அகல் விளக்குக்குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் இந்த முடிச்சியை நல்லா டிப் பண்ணி இதை நீங்கள் ஏற்றி வைக்கணும். இப்படி ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் நீங்கணும்னு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதன் பிறகு பைரவரை 18 முறை நீங்கள் சுற்றி வருவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் ஊரில் இது போல் சிவாலயம் இல்லை, காலபைரவர் சன்னதிக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை நேரத்தில் காலபைரவரை மனதார நினச்சி வீட்லேயே ஏதாவது ஒரு தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். வீட்டில் மிளகு தீபம் நீங்கள் ஏற்ற வேண்டாம், கோவிலில் மட்டும்தான் இதை ஏற்றணும். அதே போல் காலபைரவர் படத்தை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். அடுத்ததாக இந்த நாளில் நம்ம காலபைரவரின் வாகனமான நாய்களுக்கு நம்ம கோதுமையினால் ஆன பொருட்களை தானமாக கொடுக்கறது சிறப்பு. குறிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கருப்பு நிற நாய்கள் பார்த்தீங்க அப்படிங்கும்போது அந்த நாய்களுக்கு நீங்கள் கோதுமையினால் ஆன ரஸ்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா சப்பாத்தி இந்த மாதிரி நீங்களே செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா கோதுமை பிஸ்கட்டுகள் நீங்கள் வாங்கி கொடுக்கறது சிறப்பு. மேலும் காலபைரவருடைய உடம்பில் 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் அடங்கி இருக்கிறதுனால எந்த கிரக தோஷம் இருந்தாலும் சரி, பாதிப்புகள் இருந்தாலும் சரி, நீங்கள் இவரை மனதார பைரவான்னு நினச்சி வழிபாடு செய்யும் போதே சகல விதமான தோஷங்களும் நீங்கும். குறிப்பாக சனி பகவானால் உங்களுக்கு ஏதாவது ஒரு தோஷங்கள் இல்லை சனி தசா புத்தி நடக்குது, ஏழரை சனி நடக்குது அப்படிங்கும்போது நீங்கள் காலபைரவரை வழிபாடு செய்யும் போது சனீஸ்வரர் எந்த கெடுதலும் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனீஸ்வரருடைய குரு தான் காலபைரவர். யார் ஒருத்தங்க தன்னுடைய குருவை வழிபாடு செஞ்சாலும் சனீஸ்வரர் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அவசியம் வீட்லேயோ கோவில்லையோ இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க.
சரி, இப்போது இந்த பதிவுக்கான பரிகாரத்திற்குள்ளே போகலாம். இதை வந்துட்டு நீங்கள் வீட்டிலையே செய்யலாம். இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள், கவலைகள், நோய்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதிரி தொல்லைகள், பில்லி சூன்யம், ஏவல் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் செய்யுங்க. அதாவது இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா மாலை 5 மணிக்கு மேலே நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய தொடங்கலாம். எத்தனை மணி வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இரவு 9 மணி வரைக்கும் நீங்கள் இதை தாராளமாக வந்துட்டு செய்யலாம். இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, எந்த ரூல்ஸுமே இல்லை. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். சரிங்களா? இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க. சில்வர் தட்டாகவும் எடுத்துக்கலாம், பித்தளை, காப்பர் போன்றவைகள் வச்சுருந்திங்கன்னா அதையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து போடணும். இந்த கல்லுப்பு வந்து நீங்கள் பரிகாரத்துக்குன்னு பூஜை அறையில் தனியாக ஒரு பாக்கெட் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதிலிருந்து எடுத்துக்கிறது சிறப்பு. இல்லைன்னா வீட்லேயே பிரிக்காத பாக்கெட் ஏதாவது வச்சுருந்திங்கன்னா அதிலிருந்து எடுத்துக்கிறது சிறப்பு. சமையலுக்கு இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கிற இந்த கல்லுப்பு நீங்கள் எடுத்துக்காதீங்க. இப்போ இந்த கல்லுப்பு எடுக்கும்போது உங்களுடைய வலது கையால் எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிடித்து அது உங்கள் கைகளை குத்தும் பாருங்கள். அந்த சமயத்தில் நீங்கள் இந்த தட்டில் வந்து இந்த கல்லுப்பை வச்சிடணும். இது கூட 8 மிளகு வந்து நீங்கள் எடுத்துக்கணும். மிளகு அப்படிங்கிறது விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது. நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதுவும் தேய்பிறை அஷ்டமி நாளில் மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் அற்புதமான பலனை கொடுக்கும். அஷ்டமி திதிங்கிறதுனால நம்ம 8 மிளகு வந்து எடுத்துக்கணும். இப்போ எடுத்துகிட்டு ஒவ்வொரு மிளகையாக பொறுமையாக என்னுடைய கஷ்டம் தீரணும், கவலைகள் தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த கல்லுப்பு மேலே வந்துட்டு நீங்கள் வைக்கணும். அப்படியே போடக்கூடாது, பொறுமையாக ஒன்று ஒன்றா வந்து வைக்கணும். இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துட்டு செய்யணும். யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, மனசில் வேறு எந்த ஒரு சிந்தனைகளும் ஓடக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதன் பிறகு ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பச்சை கற்பூரத்துக்கு அதிகப்படியான நேர்மறை ஆற்றலை ஈர்த்து தரக்கூடிய சக்தி வந்து உண்டு. இந்த பச்சை கற்பூரத்தை இந்த கல்லுப்பு போட்டிருப்பீங்க, அதுக்கு மேலே மிளகு வச்சுருப்பீங்க. இப்போ இதுக்கு மேலே இந்த கற்பூரத்தை வச்சு நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரம் எரிய இந்த மிளகுனுடைய நறுமணமும் சேர்ந்தே வரும். இது கொஞ்சம் நேரம் எரியும் போது நீங்கள் அங்கேயே உட்காந்து பாருங்கள். கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோங்க. மிளகு வெடித்து மேலே தெரிக்காத மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுக்கோங்க. ஆனால் இது முழுசாக எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அதை பார்த்த மாதிரியே வந்து உட்காந்துக்கோங்க. இந்த கற்பூரம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து குளிர்ந்துடும். ஏன்னா கொஞ்சம் நேரம் தான் எரியும். இப்படி எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. சொம்புலேயே டம்ளர்லேயே தண்ணீர் எடுத்துகிட்டு உங்களுடைய இடது கையால் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் ஊற்ற ஆரம்பிக்கணும். வலது கையால் இந்த கல்லுப்பையும் மிளகையும் அப்படியே அந்த தண்ணீரில் வந்து நீங்கள் கரைக்கிற மாதிரி நல்லா உங்கள் கையால் வந்துட்டு அப்படியே கரைச்சி விடுங்க. ஒரு கையில் தண்ணி ஊற்றுங்க, ஒரு கையில் வந்துட்டு நீங்கள் அப்படியே கரைச்சி விடுங்க. இந்த உப்பு முழுவதும் கரையிற வரைக்கும் நீங்கள் இதை அப்படியே வந்து பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே இது பார்த்திங்கன்னா கரைஞ்சி போயிடும். மிளகு வந்து அப்படியே தான் மிதக்கும், ஆனால் இந்த உப்பு வந்து கரைஞ்சிரும். இப்படி கரைச்ச பிறகு இந்த கல்லுப்பையும் மிளகையும் நீங்கள் வாஷ்பேஸாக நல்லது சிங்க்கு சுத்தமாக இருக்கும்போது தண்ணீர் திருவி விட்டு அதே ஃப்ளோலேயே நீங்கள் வந்து ஊற்றி விட்டுறலாம். இல்லைனா வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஆறு, குளம் போன்ற நீர்நிலைகள் இருந்தது அப்படின்னா அது கூட வந்துட்டு நீங்கள் இதையை கரைச்சி விட்டுறலாம். இந்த உப்பு கரைஞ்ச மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கஷ்டங்கள், கவலைகள்னு நினச்சிங்களோ அது எல்லாமே பைரவருடைய அருளால் கரைய தொடங்கிடும். இனி உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நிம்மதி, சந்தோஷம்னு எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.